கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்து விடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் 6 நாட்கள் பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. சந்திராஷ்டமம் இப்போது பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறனால பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். எதையும் தரக்கூடிய அமைப்பில் இப்போது ராசிநாதன் இருக்கிறார். ராசியிலே அவர் ஆட்சியாக இருப்பது அடுத்தடுத்து வாரத்தின் ஆரம்ப நாட்களில் 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் இருப்பது, பௌர்ணமி சந்திரனாக இருப்பது தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பூர நட்சத்திரக்காரங்க தான் கண்டிப்பாக நல்லா இல்லைன்றதை அடிக்கடி சொல்கிறேன். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மே மாதத்திலிருந்து அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்கள் நடக்கலை. அவர்களுக்கு கூட சந்திரன் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டு இருக்கின்ற அமைப்பும், ராசியிலேயே வலுவாக ராசிநாதன் இருக்கக்கூடிய அமைப்பும் மிகப்பெரிய உன்னதமான பலன்கள். என்ன நடக்கும்? கொஞ்சம் பண வரவுகள் கொஞ்சம் இருக்கும். வேலையில் தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஸ்ட்ரெஸ்ஸுகள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் இதுவரைக்கும் கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருந்த நிலைமைகள் அப்படியே மாறக்கூடிய நிலைமை. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு மன அழுத்தம் விலகக்கூடிய சில சூழ்நிலைகள் இன்னும் சில நாட்களில் எல்லாமே சரியாக நடக்கும் என்கின்ற மாதிரியான அமைப்பு. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான நல்லவைகள் நடக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. வாரத்தின் கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் மனக்குழப்பத்தோடு இருப்பீங்க. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற ஒரு மனக்குழப்பம் இருக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எதையும் பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டிய, எதிலையும் ஒரு உஷாராக, ஒரு கவனமாக, பொறுமையாக, நிதானமாக இருக்க வேண்டிய வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்திற்கு இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. வார ஆரம்பத்திலே சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4, 11ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை அமைப்புகளில் இருப்பது 4, 5, 6, 7 இடங்களில் வலிமையான அமைப்பில் சந்திரன் இருப்பது இந்த தடவை கொடுத்து வச்ச ஒரு நல்ல வாரமாக இருக்கும். கூடுதலாக செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் தந்தை சார்ந்த விஷயம், அப்பா சார்ந்த விஷயங்கள் அல்லது சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது சொந்தக்காரங்க சம்பந்தப்பட்டதில் கொஞ்சம் காசு பணங்கள் விரயமாகக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் கன்னிராசிக்காரர்கள் ஒரு தடவை பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணி செய்ய வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அடுத்த செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையப் போகிறார். இந்த வாரத்தின் இறுதி வரைக்கும் தான் ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருப்பது. அதற்கப்புறம் செப்டம்பர் 2ஆம் தேதி அவரும் ஆட்சியாக போகிறார். ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள் மிகப்பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருப்பதால் இந்த வாரம் முழுவதுமே அடுத்த மாதம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஏதாவது ஒரு நல்லவைகள், ஒரு அடிப்படை அம்சங்கள் நடக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வீடு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது தெளிவான முடிவெடுப்பீங்க. வீடு மாற்றுறது, தொழில் மாற்றுறது, தொழில் இடம் மாற்றுறது மாதிரியான திங்கட்கிழமை மட்டும் ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. செவ்வாய், புதன், வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் 5ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனாக அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன் மத்தியானம் 1:35 வரைக்கும். குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு திருமணம் ஆவதற்கான ஆரம்பங்கள், சிலருக்கு வாழ்க்கை துணை யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் அல்லது சம்பாதிக்க முடியாத நிலைமைகளிலிருந்து அப்படியே நல்ல மனோதைரியத்தோடு அது வரக்கூடிய அமைப்பு என இந்த வாரத்தில் குறைகள் இல்லாத நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார். அடுத்த செப்டம்பர் 2ஆம் தேதி நீச்சத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சுக்கிரன் அப்படியே நீச்ச நிலைமையிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே துலா ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களில் இறுதி நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். ஒரு 3 வாரமாகவே துலா ராசிக்காரங்க அப்படிலாம் ஒன்றும் நல்லா இல்லை. மனசை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு, நல்லா தானே வண்டி போய்கிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு ஒரு மாதிரி சிக்கல் வருதேங்கிற மாதிரியான நிலைமைகள் இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு.
செப்டம்பர் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலத்தை அடைகிறார் உங்கள் ராசியிலேயே. அது ஒரு 2-3 மாதம் நீடிக்கும். அப்போ அடுத்த மாதத்திலிருந்து நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான சில விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக நடக்கும். திங்கட்கிழமை ஒரு நல்ல அறிமுகம், ஒரு நல்ல நண்பருடைய உதவி, நீங்கள் நண்பருக்கு உதவி, அது அப்படியே 2 நாள் கழித்து வேறு மாதிரி திருப்பி வரக்கூடிய சூழல்கள் திங்கட்கிழமை மட்டும் உண்டு. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் 4ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் பௌர்ணமி சந்திரனாக குருவின் பார்வையில் இருக்கிறார். அம்மாவால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அம்மாவின் பேரில் தொழில் வச்சிருக்கிறவங்க, அம்மா தந்த வீட்டை, அம்மா தந்த சொத்துக்களை அடமானம் வைத்து தொழில் நடத்தி கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த தொழில் நன்றாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக அந்த நாட்கள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் பெரிய அளவில் நன்றாக இருக்கும். அதற்கப்புறம் பௌர்ணமி சந்திரனாக 5ஆம் இடத்திற்கு போயிடுறாரு. அப்போ ராகுவோட சேர்றாரு. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொழிலில் முன்னேற்றம், வாரத்தின் கடைசி நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடிய எதையும் சமாளிக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குங்க. பணத்திற்கு பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. 100 ரூபாய் எதிர்பார்க்கிற இடத்துல ஒரு 60 ரூபாய் 70 ரூபாயாவது கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையும், வியாபாரம், தொழில் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய சுப வாரங்க இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே அட்டகாசமாக இருக்குது. இந்த வாரம் முழுக்க சந்திராஷ்டமம் எதுவுமே கிடையாது. வார ஆரம்பத்தில் சந்திரன் 2ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை ஆகிறார். இந்த திங்கட்கிழமை மட்டும் சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டு இருக்கின்ற ஆரம்பத்தில், வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமை நீங்கள் என்ன செய்தாலும் அது சக்ஸஸாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் விலகிவிட்டது என்பது தான் உண்மை. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் பட்டுக்கிட்டு இருந்த அவஸ்தையெல்லாம் இப்போது மெதுமெதுவாக விலகிக்கிட்டு வருது. நல்லது மெதுமெதுவாக தான் நடக்கும். இந்த வாரம் பௌர்ணமியை நோக்கி உங்களுடைய பாக்கியாதிபதி சந்திரன் போய்கொண்டிருப்பது திங்கட்கிழமை பணம் கிடைக்கும். பணம் கிடைப்பதற்கான வழிகள் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். ஆக பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்கின்ற அடையாளங்கள், சிலருக்கு பணமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் திங்கட்கிழமை முழுக்க உண்டுங்க. அதற்கப்புறம் 3ஆம் இடத்திற்கு சந்திரன் உச்ச குருவின் பார்வையில் போகிறாரு. 5, 9 கூடியவர்கள் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளக்கூடிய அந்த அமைப்பு வெகு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் செவ்வாய், புதன், வியாழக்கிழமை தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் என்ன செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாளையும் கவனம் வச்சுக்கோங்க. வேலையை மாற்றுறேன், வேலையை விடுறேன், தொழில் ஆரம்பிக்கிறேன், வியாபாரம் ஆரம்பிக்கிறேன், இதை செய்ய போகிறேன், ஒரு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன், இந்த பெண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க போகிறேன், இதெல்லாமே புதன்கிழமை, வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும், செவ்வாய்க்கிழமையும் கூடுதலாக சேர்த்து கொள்ளலாம். இந்த 3 நாட்களும் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் அட்டகாசமாக நடக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத காரணத்தினால் மனம் திடமாக இருக்கும். எதையும் முடிவெடுப்பீங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல நடப்பு தசைகள், புக்திகள் யோகமாக இருந்தால் இப்போது நான் சொன்னதை விட கூடுதலாக வருமானம், மன அமைதி, குடும்பத்தில் நல்ல பேர், இவரை மாதிரி உண்டா அப்படின்னு மற்றவர்கள் மூக்கில் மேல் விரல வைக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்